Welcome to Itkin Mind Academy. This is Shahul. Playwright Automation Testingல ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேஜில் வந்து ஃப்ரேம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அந்த பேஜில் வந்துட்டு ஐ ஃப்ரேம் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஃப்ரேம் செட் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேஜில் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து ஒரு வெப் பேஜில் ஒரு ஐ ஃப்ரேம் ஒன்று யூஸ் பண்ணுறாங்கன்னா அது இன்னொரு HTML டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம மெயின் பேஜை வந்து பேரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேரண்ட் பேஜுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஐ ஃப்ரேம் வந்து ஒரு சைல்டு பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு யூஆர்எல் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த யூஆர்எல்ல இந்த வெப் பேஜில் ஐ ஃப்ரேம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரேம் செட் அப்படின்னு சொல்லி டேக் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு 0 எலமெண்ட் மேட்சிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணலாம். நமக்கு 1 எலிமெண்ட் மேட்சிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த வெப்பேஜில் வந்து ஐ ஃப்ரேம் இருக்கு அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐ ஃப்ரேம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு யூஆர்எல் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதலாம். ஸோ டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுவோம், ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன், அசிங் ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று எழுதுறோம். அதில் நம்ம பேஜ் கால் பண்ணுறோம், பேஜ் ஃபிக்ஸரை கால் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதுக்குள்ளார ஆஸ் யூஷுவல் நம்ம எழுதுறது பேஜ் டாட் கோ டு யூஆர்எல் போகிறோம். ஸோ இந்த யூஆர்எல் போனதுக்கு அப்புறமா நாம் இந்த ஐ ஃப்ரேமுக்கு போக போகிறோம். அப்போ அந்த ஐ ஃப்ரேமுக்கு போகிறதா இருந்தால் இதை வந்து நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு லாகின் பண்ணும்போது, நமக்கு லான்ச் பண்ணும்போது நமக்கு அந்த மேல் பேஜ் தான் வருது. இப்போ ஐ ஃப்ரேம் இருக்கிற இடம் வந்து கீழே இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுறோம். ஸோ அந்த கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு நமக்கு அவைட்டு பேஜ் டாட் எவாலுவேட் இந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபங்க்ஷனை எழுதிட்டு ஸோ இதில் நம்ம விண்டோ டாட் ஸ்க்ரால் பை அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ கீழே வரணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம 0,1500. ஸோ நமக்கு வந்து இது என்ன பண்ணோம், வெர்டிக்கலாக கீழே வரும். ஸோ நம்ம இங்கே ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரேம் குள்ளார போகலாம். ஸோ ஃப்ரேம் குள்ளார போகிறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்ளை ரைட்டில். ஸோ பேஜ் டாட்டு ஃப்ரேம் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃப்ரேம்குள்ளார போகலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஃப்ரேம் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேமுக்கு நமக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, ஐடி ஒரு கிளாஸ் எது வேணாலும் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃப்ரேமை ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஃப்ரேம் அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஐடியை வந்து நம்ம ஹேஷ் வச்சு எழுதுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஹேஷ் நம்மளுடைய ஐடி. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரேமை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கான்ஸ்ட் ஃப்ரேம் பேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேரியபிளை வச்சுட்டு அந்த ஃப்ரேம்குள்ளார போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி லொக்கேட்டர் ஐடென்டிஃபை பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ரேம்குள்ளார வந்தாச்சு. ஸோ இந்த ஃப்ரேம்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ரேம்ல இருந்து நாம் வந்துட்டு ஒரு எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம் செக் பண்ணுறதுக்காக.
ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆல் ஆக்சஸ் பிளானை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் டேக்குள்ளார இருக்கு. அதில் வந்து ஏன்ற அந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி அதில் வந்து ஹெச்எஃப்குள்ளார நமக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எல்ஐ ஸோ ஆங்கர் டேக் பாக்ஸ் ப்ராக்கெட்டில் நமக்கு ஹெச்எஃப். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சஜஷன்லாம் காமிக்குது. ஸோ இது நமக்கு இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய தேவையானதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் மேட்சிங் அப்படின்ட்டு இருக்கு. ஃபைன் பண்ணுறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு எலமெண்ட் வந்து நமக்கு இல்லை, ஹிடனில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த எலமெண்ட்டை எழுதிக்கலாம். ஸோ அவைட் ஃப்ரேம் பேஜ் டாட் லொக்கேட்டர். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய எலமெண்ட்டை எழுதிட்டு ஸோ இதில் நம்ம அந்த எலமெண்ட் வந்து விசிபிளாக இருக்கிறத மட்டும் நம்ம ஆக்ஷன் பண்ணலாம். ஸோ விசிபிள் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணலாம். ஸோ விசிபிளாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஆக்ஷன் என்ன நடக்கணும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளார என்ன வந்திருக்கு நமக்கு, ஸோ இங்கே நமக்கு ஜாயின் 32,522 ஹேவி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வாங்கலாம். இந்த டெக்ஸ்ட்லேருந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இதை மட்டும் இந்த நம்பரை மட்டும் நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம H2 டேக்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பேரண்ட் டேக் இருக்குது, டிவ் இருக்குது. ஸோ டிவுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸை எடுத்துகிட்டு நம்ம அந்த டேகை டைரெக்டாக ஃபைன் பண்ணலாம். டாட்டு டெக்ஸ்ட்டு கிளாஸ்ன்றதுனால நம்ம டாட்டு வைப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேக் நேம். ஸோ டெக்ஸ்ட்டு H2 ஒன் எலமெண்ட் மேட்சிங் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த லொக்கேட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே எழுதலாம். ஸோ அவைட் ஃப்ரேம் பேஜ் டாட் லொக்கேட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டு கண்டென்ட்டை நம்ம வாங்கலாம், டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ இதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் டெக்ஸ்ட் செக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட் செக்கை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ கன்சோல் டாட் லாக். ஸோ எப்படின்னாக்கா இதிலிருந்து நமக்கு தேவையான அந்த நம்பரை மட்டும் வாங்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் செக்கு டாட்டு ஸ்பிளிட், இந்த ஸ்பிளிட் மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம வாங்கலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அரேயில் பிரிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 0, நெக்ஸ்ட் 1. ஸோ நமக்கு வந்து 0 1ன்றது ஸ்பேஸை வச்சு நம்ம பிரிக்கிறப்ப இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டாக கிடைக்கும் அரேயில், இது வந்து நமக்கு செகண்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த அரேயை வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது வந்து 0, இது வந்து 1. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஸ்பேஸை வச்சு பிரிச்சுட்டு தென் அரேயில் நமக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதாவது 1 கொடுத்துருக்கோம். ஏன்னா 0ன்றது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஜாயின்றது வரும். ஸோ நமக்கு இந்த நம்பர் தேவை, அதனால நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம டெஸ்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் 28 டெஸ்ட்னு வந்திருக்கு. நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இதில் நம்ம டெஸ்ட் டாட் ஒன்லி அப்படின்னு பாஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா நமக்கு நம்மளுடைய 28 நம்ம எத்தனை டெஸ்ட் எழுதிருக்கோமோ அந்த அத்தனை டெஸ்ட்டும் நமக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரன்னிங் 1 டெஸ்ட் யூசிங் 1 ஒர்க்கர்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக என்ன டெஸ்ட் எழுதிருக்கோமோ அந்த டெஸ்ட் மட்டும் நமக்கு ரன் ஆகும். ஸோ நம்ம யூஆர்எல் லான்ச் ஆகி நம்மளுடைய ஃப்ரேம்குள்ளார போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நமக்கு தேவையான அந்த நம்பர் கன்சோலில் நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.